வரலாற்றின் மிக ரகசியமான மனிதர், அல்லாஹுவின் அனுமதியுடன் இல்முல் லதுன்னி என்று அழைக்கப்படும் மிகவும் ரகசியமான ஆபத்தான அறிவை அவர் கொண்டுள்ளார். கடந்த காலமும் எதிர்காலமும் அவருக்கு தெரியும். காலம் இடம் கடந்து பயணிக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அடையாளங்களை விட்டுச் செல்கிறார். குரானில் அல்லாஹுவின் அனுமதியுடன் குறிப்பிடப்பட்டுள்ள இவர் உலகின் பல்வேறு பகுதிகளில் தோன்றி மக்களுக்கு உதவுகிறார். சில சமயம் வேறொருவரின் உருவில் நீங்கள் அறியாத முகத்துடன் உங்களை சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவரை ஏற்கனவே பார்த்திருக்கலாம், ஆனால் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். கியாமத் நாள் வரை உயிருடன் இருக்கும் ரகசியம் அவரிடம் உள்ளது. அவரது பணிகள் சாதாரணமானவை அல்ல, மிகவும் விசித்திரமானவை. கியாமத் வரை தொடரும். இப்போது அவர் எத்தனை வயதாக இருக்கிறார்? அவர் ஒரு நபியா, ஒரு மலக்கா, அல்லது அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு மர்மமான அஸ்தித்வமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடைகளை நாம் தேடப் போகிறோம். கித்தர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மர்மமான வாழ்க்கையை அறிய தயாராகுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை அதிர்ச்சி அடையச் செய்யும் ஒரு கதையுடன் நாம் வருகிறோம். இந்த வீடியோவை தவற விடாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்க வேண்டாம். ஒரு அடியான் உண்மையாகவே அவசர தேவையில் இருக்கும் நேரத்தில்தான் கித்தர் அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மர்மமான மனிதர் திடீரென உங்கள் வாழ்க்கையில் தோன்றி அதை மாற்றிய ஒரு தருணம் எப்போதாவது நிகழ்ந்திருக்கிறதா? நீங்கள் கவனித்திருக்கலாம். அல்லது அவர் உங்களிடம் பேசிக்கொண்டே நீங்கள் அறியாமலேயே அமைதியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்திருக்கலாம். இது மக்கள் கதைகளிலும் புராணங்களிலும் மட்டும் காணப்படும் ஒருவரை பற்றிய கதை அல்ல. குரானிலும் பிற புனித நூல்களிலும் குறிப்பிடப்படும் ஒரு உண்மையான நபரை பற்றியது. அவருக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு அருளும் ஆழமான அறிவும் இருந்தது. அந்த அறிவை பெறவே ஒரு மகத்தான நபியும் அவரை தேடி சென்று அவரை தொடர்ந்து நடந்தார். குரானில் கிதர் என்ற பெயர் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சூரா அல் காஹ்ஃப் பகுதியில் எங்கள் அடியார்களில் ஒருவராகிய ஒருவர் மேற்கொள்ளும் அதிசயமான பயணத்தின் கதை வருகிறது. இஸ்லாமிய அறிஞர்களின் பெரும்பான்மையானோர் அந்த மர்மமான அடியார் கிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பதில் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றனர். இப்போது நீங்கள் தயாராக இருந்தால் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள காலத்தின் பின்னோக்கி பயணம் செய்யலாம். அவர் பிறந்த காலம் குறித்து தெளிவான தகவல் இல்லை. சில அறிஞர்கள் கூறுவதாவது, அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்களில் ஒருவரான காபில், கேன் அவர்களின் மகன் ஹஸ்ரோன் வழித்தோன்றல் என நம்பப்படுகிறது. மற்றொரு கருத்தின்படி அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சாம் அவர்களின் வம்சத்திலிருந்து வந்தவர் என கூறப்படுகிறது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் துல்கர்னைன் இருவரும் 2 சகோதரிகளின் மகன்கள். அதாவது அவர்கள் மாமனார் உறவினர்கள் என ஒரு விவரிப்பு கூறுகிறது. கித்ர் அவர்களுக்கு ஏன் கித்ர் அல் கதிர் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்பதை நபி பெருமானார் ஒரு ஹதீஸில் விளக்கியுள்ளார். உலர்ந்த புல்லின் மீது அவர் அமர்ந்தால் அந்த இடம் உடனே பசுமை அடைந்து உயிர் பொங்கும் நிலமாக மாறியதாலேயே அவருக்கு அல் கதிர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவருடைய மிகப்பெரிய தனிச்சிறப்புகளில் ஒன்று அல்லாஹ் வழங்கிய அறிவின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் உயிருடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே. அவர் நம்மிடையே யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார் என பலர் நம்புகின்றனர். சில விசேஷமான தருணங்களில் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி சில நிகழ்வுகளின் போக்கையே மாற்றிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஆம், உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க வேண்டியதுதான். அப்படியானால் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இத்தனை நீண்ட காலமாக எவ்வாறு உயிருடன் இருக்க முடிந்தது? இந்த கேள்விக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை முன்வைத்துள்ளனர். உண்மையில் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற கருத்து பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் ஒரு விவரிப்பு மூலம் நமக்கு வந்தடைந்துள்ளது. முதலில் வரும் தகவலுடன் தொடங்கலாம். ஜாஃபர் சாதிக் அவர்கள் தமது தந்தையிடமிருந்து அறிவித்த ஒரு விவரிப்பின்படி துல்கர்னைன் அவர்களுக்கு ஒரு மலக்கு நண்பராக இருந்தார். துல்கர்னைன் அந்த மலக்கிடம் நீண்ட ஆயுளை பெறும் வழியை காட்டுமாறு கேட்டார். அப்போது அந்த மலக்கு அபல் ஹயாத் என அழைக்கப்படும் நித்திய வாழ்வின் நீர் இருக்கும் வாழ்வின் ஆதாரம் ஒன்றை தேட வேண்டும் என்று கூறினார். அந்த நீர் இருளால் சூழப்பட்ட ஒரு இடத்தில் மறைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. கித்ர் அலைஹிஸ்ஸலாம் துல்கர்னைனுக்கு முன்பாக சென்று அந்த நீரை முதலில் கண்டுபிடித்து அருந்தினார். ஆனால் துல்கர்னைன் அந்த இடத்தை அடைய முடியாமல் போனார். இதன் காரணமாகத்தான் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவர் நம்மைப் போல வாழ்கிறார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு மற்ற மனிதர்களைப் போல உணவோ குடிப்பதோ அவசியமில்லை. அவரது வாழ்க்கை தனித்துவமானது. இது 2ஆம் நிலை வாழ்வு என அழைக்கப்படுகிறது. கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சுதந்திரமான விசேஷமான முறையில் வாழ்கிறார்கள். அவர்கள் காலத்தோடும் இடத்தோடும் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருப்பது அவர்களுக்கு சாத்தியம்.
சில சமயங்களில் அவர்களும் நம்மைப் போல உணவும் குடியும் செய்யலாம். ஆனால் அது விருப்பத்தினால் மட்டுமே, கட்டாயத்தால் அல்ல. சில ஆன்மீக அறிஞர்கள் கூறுவதாவது, கித்ர் நிலையம் என்ற விசேஷ ஆன்மீக ரங்கம் ஒன்று உண்டு. இந்த நிலையத்தை அடைந்த ஒருவர் நேரடியாக கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து அறிவை கற்றுக்கொள்ளவும் அவரை நேரில் சந்திக்கவும் முடியும். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நெருக்கடிகளில் மக்களுக்கு உதவுகிறார். அல்லாஹ்வின் அனுமதியுடன் அவர் மனிதர்களின் பிரச்சனைகளை நீக்குகிறார். ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி மக்களுக்கு உதவ முடியும். அவர் அல்லாஹ்வை கேட்டு அவரது பாதையில் நடப்பவர்களை ஆதரிக்கிறார். அவரது உதவி மனிதர்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து வரும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் அதை உணர்வதில்லை கூட. அவர் வேறொருவரின் உருவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். அவருக்கு அல்லாஹ்வின் அனுமதியுடன் கொடுக்கப்பட்ட விசேஷ அறிவு உள்ளது. இந்த அறிவு இல்ம் அல் லதுன்னி, இல்ம் அல் பதீன் அல்லது இல்ம் அல் ஹைப் என அழைக்கப்படுகிறது. இதில் கடந்த காலமும் எதிர்காலமும் அடங்கும். இந்த அறிவு பாடத்திட்டத்தால் கற்றுக்கொள்ள முடியாதது. இது அல்லாஹ்வின் அருளும் பரிசும் மற்றும் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அருளாகும். காஃப் அல் அஹ்பார் அவர்கள் வழங்கிய ஒரு தகவல் படி இன்னும் உயிருடன் உள்ள 4 நபர்கள் உள்ளனர். அவர்கள் பூமி வாழ்வினருக்கான ஒரு பாதுகாப்பு வடிவமாக இருக்கிறார்கள். இதில் 2 பூமியில் உள்ளனர், கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். மற்ற 2 விண்ணில் உள்ளனர், அசாதுல்லாஹ் மற்றும் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். பல இஸ்லாமிய அறிஞர்கள் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபர் என ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் மக்களுக்கு ஒரு தூதர், ரசூல் ஆவாரா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வாழ்க்கையும் மரணமும் நமக்கு தெரிந்தவைகளுக்கு ஒரே மாதிரி அல்ல. அவர்கள் உயர்நிலை நித்திய வாழ்வின் ஒரு வடிவத்தை அடைந்துள்ளனர். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் தினமும் இரவில் துல்கர்னைன் அவர்களால் கட்டப்பட்ட சுவரில் சந்திக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் பரம்பரையில் ஒரு சொட்டு ஜம்சாம் நீரை அருந்துவார்கள். அது அவர்களுக்கு ஒரு முழு ஆண்டுக்கும் போதுமானதாகும். இப்ன் அஷாகிர் அவர்கள் இப்ன் இஷாக் மூலம் தெரிவிக்கின்றனர், எமது அறிஞர்களின் கருத்துப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறப்பதற்கு தயார் நிலையில் தமது பிள்ளைகளை சுமத்தி சேர்த்து சொன்னார், என் பிள்ளைகளே, அல்லாஹ் பூமிக்கு கண்டிப்பாக அபாயத்தை அனுப்புவார். என் உடலை ஒரு குகையில் வையுங்கள். அபாயம் கடந்துவிட்ட பிறகு அதை ஷாம் நாட்டில் புதைத்திடுங்கள். இதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தார். அவரது உடல் ஒரு காலத்திற்கு பிள்ளைகளோடு இருந்தது. பின்னர் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். பெரிய வெள்ளம் வந்தபோது பூமி முழுவதும் நீரில் மூடியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தமது 3 மகன்களை உத்தரவிட்டு அந்த உடலை குகையில் கொண்டு போய் புதைத்திடச் சொன்னார். ஆனால் அவர்கள் கூறினார்கள், பூமி பயமும் ஆபத்தும் நிறைந்தது. நாங்கள் வழியை அறியவில்லை. மக்கள் அதிகரிக்கும் வரை, உலகம் பாதுகாப்பானதாக மாறும் வரை காத்திருக்க விடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார், என்னை புதைக்கும்வர் கியாமத் நாள் வரை உயிருடன் இருக்க அனுமதிக்க வேண்டும். அதற்கும் பின்னரும் கூட அந்த உடல் எந்த நடவடிக்கையையும் இல்லாமல் மலை போல் இருந்தது, கிதர் அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை. இவர்தான் நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை புதைத்தார். இதனால் அல்லாஹ் அவருக்கு விருப்பமுள்ள வரை வாழ அனுமதித்தார். முன்னதாகச் சொன்னபோல் கிதர் அலைஹிஸ்ஸலாம் வேறொரு மனிதரின் உருவமாக தோன்றவும் முடியும். பெரும் இஸ்லாமிய அறிஞர் இமாம் ரபானி இதை தனது புத்தகம் மக்துபாத் ரபானியில் குறிப்பிடுகிறார். ஒரு காலை நான் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமை ஆன்மீக வடிவில் கண்டேன். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீக முறையில் பேசினார். நாம் ஆன்மாக்களின் உலகத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் ஆன்மாக்களுக்கு அந்த சக்தியை வழங்கியுள்ளார். அதனால் நாம் மனித உடல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றி காணப்படலாம். இப்பொழுது கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையின் மிக பிரபலமான மர்மமான பகுதிக்கு வலம் செல்லலாம். குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் குறிப்பிடப்பட்ட கித்ர் அலைஹிஸ்ஸலாம் பயணம். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் மறைமுகமான அறிவு இல்ம் அல் லதுன்னியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தார். இது நிகழ்ந்தது பார்வோன் சிவப்பு சாகரத்தில் மூழ்கிய பின்னர். அந்த மிகப்பெரிய நிகழ்வின் பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தமது மக்களை பாதுகாப்பாக முன்னெடுத்தார். அவரது மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு வழங்கப்பட்ட அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்களில் ஒருவரின் ஆர்வம் தாங்க முடியாமல் போய், ஓ மூசா, பூமியில் உங்களை விட அறிவு நிறைந்தவர் வேறு யாராவது இருக்கிறார்களா? அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது அறிவின் அடிப்படையில் நேர்மையாக பதிலளித்தார், நான் யாரையும் அறியவில்லை. இந்த தருணத்தில் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவித்தார், பூமியில் ஒரு அடியார் உள்ளார். அவருக்கு உங்களை விட அதிக அறிவு உள்ளது. இந்த அறிவு அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வந்தது. அல்லாஹ் மேலும் வெளிப்படுத்தினார், எங்கள் அடியார்களில் ஒருவன் 2 கடல்களின் சந்திப்பிடத்தில் உள்ளான். அவருக்கு உங்களை விட அதிக அறிவு உள்ளது.
மூசா அலைஹிசலாம் கேட்டார், என் இறைவா, நான் அவரை எவ்வாறு காண்பேன்? அல்லாஹ் கூறினார், ஒரு மீனை ஒரு கூடையில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள், அந்த மீன் மறைந்த இடத்திலே என் அடியார் உள்ளார். பல இஸ்லாமிய அறிஞர்கள் குரானில் குறிப்பிடப்பட்ட அந்த அறிவுள்ள அடியார் கிதர் அலைஹிசலாம் என ஒப்புக்கொள்கிறார்கள். இதனால் மூசா அலைஹிசலாம் தமது இளம் உதவியாளர் யூஷாவை சேர்த்து இரு கடல்களின் சந்திப்பிடத்தை நோக்கி நீண்ட பயணத்தை தொடங்கினார். நீண்ட பயணத்தின் பின்னர் அவர்கள் ஒரு பாறைக்கு அருகில் ஓய்வெடுக்க அமர்ந்தனர். இவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது கூடையில் வைத்திருந்த மீன் மீண்டும் உயிர் விழுந்து கடலில் குதித்து விட்டது. யூஷா விழித்தெழுந்த போது மீன் காணாமல் போயிருப்பதை அவர் கவனித்தார். ஆனால் இந்த சம்பவத்தை அவர் மூசா அலைஹிசலாமிற்கு சொல்ல மறந்துவிட்டார். மூசா அலைஹிசலாம் விழித்த பின் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் மூசா கூறினார், எங்கள் உணவை எடுத்து வாருங்கள், மிகவும் களைத்து விட்டோம். அப்போது யூஷாவுக்கு மீனை குறித்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. உடனே யூஷா கூறினார், மீன் போய்விட்டது, அது கடலில் மறைவதை பார்த்தேன், ஆனால் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். மூசா உடனடியாக உற்சாகம் அடைந்து கூறினார், அதுவே நாம் தேடிய இடம். அவர்கள் தூங்கிய இடத்திற்கு திரும்பினர். பாறைக்கு அருகே ஒரு மனிதர் மேலாடை சுற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரே கிதர் அலைஹிசலாம். மூசா அவரிடம் சென்று கூறினார், நான் மூசா. கிதர் பதிலளித்தார், ஆம், நீங்கள் மூசாதான். அவர் ஏற்கனவே மூசா தன்னை தேடி வருவதை அறிந்திருந்தது போல. மூசா கேட்டார், அல்லாஹ் எனக்கு சொன்ன அந்த அறிவு பெற்றவர் நீங்களா? கிதர் உறுதிப்படுத்தினார், ஆம், அல்லாஹ் எனக்கு உங்களிடம் இல்லாத ஒரு வகை அறிவை தந்துள்ளான். மூசா ஆர்வத்துடன் கேட்டார், உங்கள் அறிவை கற்க என்னால் உங்களை பின்தொடர முடியுமா? கிதர் பதிலளித்தார், நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது. நான் செய்யும் செயல்களை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். மூசா அலைஹிசலாம் உறுதியாக கூறினார், இன்ஷா அல்லாஹ், நீங்கள் என்னை பொறுமையானவனாக காண்பீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டேன். கிதர் அலைஹிசலாம் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், நான் காரணத்தை தானாக சொல்லும் வரை எதுவும் கேட்கக்கூடாது. மூசா ஏற்றுக்கொண்டார். யூஷாவை விட்டுவிட்டு இருவரும் பயணத்தை தொடங்கினர். குரானில் குறிப்பிடப்பட்ட புகழ்பெற்ற பயணம் இதுவே. முதல் சம்பவம் படகு பயணத்தில் நிகழ்ந்தது. ஏழை குடும்பத்தினருக்கு சொந்தமான படகில் ஏறினர். திடீரென கிதர் படகில் துளை போட்டு சேதப்படுத்தினார். தண்ணீர் உள்ளே புகத் தொடங்கியது. மூசா அதிர்ச்சியடைந்து தாங்க முடியாமல் கேட்டார், இது என்ன செய்கிறீர்கள்? இவர்களை மூழ்கடிக்க பார்க்கிறீர்களா? கிதர் அமைதியாக நினைவூட்டினார், நான் கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா? பொறுமையாக இருங்கள் என்று கூறவில்லையா? மூசா மன்னிப்பு கோரினார். நான் வாக்குறுதியை மறந்துவிட்டேன் என்று கூறி மீண்டும் பொறுமை காப்பதாக உறுதியளித்தார். பயணத்தை தொடர்ந்தனர். அடுத்த சம்பவம் இன்னும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்தது. ஒரு கிராமத்தை அடைந்த போது அங்குள்ள மக்கள் குளிர்ச்சியாகவும் புன்முறுவலின்றியும் நடந்து கொண்டனர். யாரும் உணவோ தங்குமிடமோ வழங்கவில்லை. கிராம வழியாக செல்லும் போது கிதர் அலைஹிசலாம் திடீரென ஒரு இளம் சிறுவனை கொன்றார். மூசா அலைஹிசலாம் ஆழமாக அதிர்ந்து கோபத்தில் வெடித்தெழுந்தார். இது என்ன செய்தீர்கள்? எப்படி ஒரு அப்பாவி குழந்தையை கொல்ல முடியும்? கிதர் மீண்டும் நினைவூட்டினார், நான் செய்வதை பற்றி கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா? நான் விளக்கும் வரை காத்திருங்கள் என்று கூறவில்லையா? பின்னர் கூறினார், இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை. மீண்டும் கேள்வி கேட்டால் இங்கேயே பயணம் முடிவடையும். மூசா அலைஹிசலாம் உண்மையிலேயே வருந்தினார். மன்னிப்பு கோரி மீண்டும் உறுதியளித்தார், இம்முறை எதுவும் கேட்க மாட்டேன், பொறுமையாக இருப்பேன், உங்கள் வார்த்தையை பின்பற்றுவேன். பயணத்தை தொடர்ந்த போது அவர்கள் ஒரு சுவரை எதிர்கொண்டனர். அது இடிந்து விழும் நிலையில் இருந்தது. கேள்வி எதுவும் கேட்காமலேயே கிதர் அலைஹிசலாம் அதை பழுது பார்த்து வலுப்படுத்தினார். மூசா அலைஹிசலாம் மீண்டும் ஆச்சரியம் அடைந்து கூறினார், இவ்வளவு உழைப்புக்கு பின்னரும் கூலி கேட்காமல் விட்டீர்களே? அப்போது கிதர் அலைஹிசலாம் நின்று மூசாவை பார்த்து கூறினார், இங்கேதான் நாம் பிரிகிறோம் மூசா. உம்மால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் கூறியிருந்தேனே. பின்னர் வாக்குறுதிப்படி 3 சம்பவங்களின் உண்மை பொருளை விளக்கினார். முதலில் படகு, அது ஏழை மக்களின் உடைமை. கடலில் பயணித்து வாழ்ந்தனர். முன்னாள் கொடுங்கோலன் அரசன் நல்ல படகுகளை பறித்துச் செல்வான். படகு சரியாக தெரிந்தால் கைப்பற்றுவான். எனவே சிறு சேதம் ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றினேன். இரண்டாவது, அந்த சிறுவன், அவன் வளர்ந்து தன் நம்பிக்கை கொண்ட பெற்றோருக்கு பெரும் துன்பம் தருவான். அவர்களை புரட்சியும் நிராகரிப்பும் நோக்கி இட்டுச் செல்வான். அல்லாஹ் அவர்களுக்கு அவனுக்கு பதிலாக நல்ல அமைதி தரும் குழந்தையை தர விரும்பினான். இதை அல்லாஹ்வின் கட்டளையால் செய்தேன். மூன்றாவது, சுவர், அது கிராமத்தில் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தம். அதன் கீழ் அவர்களுக்காக பாதுகாக்கப்பட்ட புதையல் இருந்தது. சுவர் இடிந்திருந்தால் மற்றவர்கள் புதையலை எடுத்திருப்பர். ஆனால் எம் இறைவன் அவர்கள் வளர்ந்த பின் அதை பெற வேண்டும் என விரும்பினான்.
எனவே அல்லாஹ்வின் கட்டளையால் சுவரை பழுது பார்த்தேன். இவை எதையும் நான் சொந்த விருப்பத்தால் செய்யவில்லை. என் இறைவன் எனக்கு காட்டிய பணிகள் இவை. இதுவே உம்மால் பொறுமை காப்பதற்கு முடியாதவற்றின் உண்மை பொருள். மூசா. சிறுவனின் உயிரை எடுத்தது முதலில் அதிர்ச்சியாக தோன்றினாலும் இச்சம்பவங்கள் அல்லாஹ்வின் அறிவு நமது புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதை வெளிப்படுத்துகின்றன. மூசா போன்ற மாபெரும் நபியே உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நமக்கு இயல்பாகவே புரிய சிரமமாக இருப்பது சாதாரணமே. கிதிர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தனிச்சிறப்பு பெற்ற அடியார். அவருக்கு இல்லம் லதுன்னி, நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த ரகசிய அறிவு வழங்கப்பட்டது. இந்த தெய்வீக அறிவால் அவர் நாம் காண முடியாத உண்மைகளை பார்க்கவும் மனித திறனுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யவும் முடிந்தது. காற்றில் அமர்ந்தபடி துவா செய்வது, ஒரு இடத்திலிருந்து வினாடிகளில் மற்றொரு இடத்துக்கு செல்வது, வேறொரு உருவில் தோன்றுவது போன்றவை அவருக்கு வழங்கப்பட்ட ரகசியங்களில் சில. மூசா அலைஹிஸ்ஸலாமுடனான பயணத்தில் இரு கடல்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு சின்ன பறவை வந்து கடலில் இருந்து ஒரு துளி தண்ணீரை அலகால் எடுத்தது. கித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதை மூசாவிடம் காட்டி கூறினார், மூசா, அந்த பறவையின் அலகில் இருக்கும் ஒரு துளி நீர் நம்முடைய அறிவுக்கு ஒப்பானது. மீதமுள்ள கடல் அல்லாஹ்வின் அறிவுக்கு ஒப்பாகும். இது மனித அறிவின் எல்லை மிகச் சிறியது என்பதையும் அல்லாஹ்வின் அறிவு எவ்வளவு பரந்தது என்பதையும் வெளிப்படுத்தும் மிகச் சக்தி வாய்ந்த உதாரணம். நபி பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், மூசாவுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக, அவர் கித்ருடன் பொறுமையாக இருந்திருந்தால் அவர்களின் பயணம் பற்றி இன்னும் அதிகம் கூறியிருப்பார்கள். எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் கியாம நாள் தொடங்கும் முன் அனைத்து முஸ்லிம்களும் இறந்த பின்னர் காஃபர்கள் மீது மட்டும் அந்நாள் வரும் வரை உயிருடன் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. இத்தகைய விசித்திரமான பதவியை அவருக்கு அளித்த தெய்வீக ஞானம் அவருக்கு நிரந்தரமல்லாத, உலகின் இறுதி வரை நம்பிக்கையாளர்களுக்கு உதவும் அளவுக்கான தற்காலிக அழியாமையையும் வழங்கியுள்ளது. அல்லாஹ்வே நன்கறிபவன். ஒவ்வொரு இரவையும் லைலத்துல் கத்ராகவும் ஒவ்வொரு அந்நியரையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமாகவும் கருதி நடந்து கொண்டால் இவ்விரண்டையும் இவ்வுலகில் உண்மையாக காணலாம். உயிருள்ளவையோ உயிரற்றவையோ ஒவ்வொன்றுக்கும் பணி வழங்கப்பட்டுள்ளது. மிகச் சிறிய செல்லும் தன் இடத்தை அறியும் இந்த சரியான அமைப்பில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையின் சமநிலைக்கு பொறுப்பு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர்களை பறிக்கும் பணி. பாறைகள், மழை, மரங்கள், சிறு பூச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பங்கு உண்டு. அல்லாஹ் நியமித்தவர்கள் மூலம் படைப்பு முழுவதும் சரியான ஒழுங்கில் இயங்குகிறது. நாம் கெட்டதாக கருதும் நிகழ்வுகளும் இந்த தெய்வீக அமைப்பின் பகுதியே. வைரஸ் பரவி உலகமே இறக்கிறது என்றோ, எங்கும் போர், குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் என்றோ நமது சிறிய அறிவால் இருள் மட்டுமே தெரியலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நன்மை உண்டு என்பது வெறும் வார்த்தை அல்ல. நன்மை என்பது மகிழ்ச்சி மட்டுமல்ல. பயங்கரமாக தோன்றும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது புரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு ஞானம் உண்டு என்று சொன்னால் அவன் மறைந்திருக்கும் ஞானத்தை நமக்கு காட்டத் தொடங்கலாம். எதிர்மறை எண்ணங்களோடு சந்தித்தால் அந்த ஞானம் புலப்படுவது கடினம். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், உதவி தேவைப்படுபவரை போல தோன்றும் ஒருவர் அதற்கு மேற்பட்டவராக இருக்கலாம். ஒரு நாள் பேருந்தில், மற்றொரு நாள் சந்தையில், இப்போதும் கூட நம்மிடையே இருக்கலாம். தொடர்ச்சியாக சில தொலைக்காட்சி தொடர்களின் கதாபாத்திரங்கள் கித்தர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரில் ஆர்யா ஸ்டார்க் ஒரு மர்மமான ஆளை சந்திக்கிறார். அவர் மனிதனைப் போல தோன்றினாலும் மீறிய திறன்களை கொண்டவர். அவர் மிக வேகமாக நகர்கிறார், காலத்தை கடப்பது போல தோன்றும். ஆர்யா அவரை போற்றி அவரிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் ஆரம்பத்தில் பின்தொடர்வது கடினமாக இருக்கிறது. பின்னர் அவர் மீதான மரியாதை வளர்கிறது. அவருக்கு பல முகங்கள் உண்டு. விரும்பிய போது உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். மக்கள் செய்ய முடியாத ரகசிய பணிகளை முடிக்கிறார். இறுதியில் ஆர்யா கூட அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார். இது நமது கதையை ஒத்திருக்கிறதல்லவா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நூலாசிரியர் ஜார்ஜ் ஆர் மார்டின் இந்த பழங்கதையால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோவை விரும்பினால் லைக் செய்ய மறக்காதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவ்வாறு குரான் கதைகளை மேலும் பலருக்கு பகிர முடியும். இஸ்லாத்தை பரப்புவதில் நீங்களும் பங்கேற்கலாம். அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்லாஹ் நம்மனைவருக்கும் மன்னிப்பு தருவானாக, பாவங்களை மன்னிப்பானாக. ஜஹன்னம் வேதனை, கப்ரு வேதனை, உலக துன்பங்கள், மரணம், கியாமநாள் தண்டனை ஆகியவற்றிலிருந்து காப்பானாக. கமெண்ட்ஸில் இந்த துவாவுடன் உங்கள் பிரியமான தனிப்பட்ட பிரார்த்தனையை இணைத்து எழுதுங்கள். கித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்த ஒருவரை சந்தித்த அனுபவம் இருந்தால் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.